அடுத்து நான் பார்க்க போகிற மிஷின் வந்து பெக் ஃப்ளை அண்ட் ரியர் டெல்ட் மிஷின். ஸோ இது செஸ்ட்டுக்கும் டெல்ட்டுக்கும் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு மிஷின். ஸோ இதுவும் ஒரு கேபிளோட மிஷின். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட்ஸ் அந்த பின் வந்துட்டு கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும், மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அப்புறம் இதில் சீட்டிங் பொசிஷன் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டாக இருக்கவங்க மேலே தள்ளி வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுவும் ஸோ இந்த ஆர்மோட இதையும் நல்லா ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை ரொம்ப நீளமாக இருக்கும், அவங்க கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொசிஷன் உட்காந்துக்கோங்க. முதுகு ஃபுல்லாக பின்னாடி சப்போர்ட் ஆகிருக்கணும், லெக் நல்லா தரையில் கரெக்டாக இருக்கணும். அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஹேண்டில் பிடிக்கிறீங்க, செஸ்ட்டை வந்து நல்லா நிறுத்திக்கணும். ஸோ யூ டூ திஸ். ஓகே, இப்படி பண்ணும்போது செஸ்ட் நல்லா ஸ்குவீஸ் ஆகணும். தென் இதே மிஷினில் ரியர் டெல்ட்டுக்கும் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆல் தி வே டு த பாட்டம் பின்னாடி. ஸோ லாஸ்ட் இது கொண்டு போயிடுறீங்க, இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஓகே, கொண்டு போயிட்டு திருப்பி உட்காந்துக்கணும். அதில் சேம் லெக் கரெக்டாக இருக்கணும், உடம்பு ஃபுல்லாக இந்த சீட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கணும். அண்ட் இதுக்கான பொசிஷன் வந்து இது இந்த ரியர் டெல்ட்டுக்கு. ஸோ இந்த ட்ராப் எக்ஸசைஸ் அண்ட் இந்த ஷோல்டரில் பின்னாடி ரியர் டெல்ட்டுக்கெலாம் இந்த எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும்.